ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எறும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் வந்து வழிபட வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமெய்யச்சூர்லேருந்து திருப்பாம்புரம் போகிற வழியில் வந்து இடையில வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவர்களுக்கு வந்து அசுரர்களால் வந்து பதவி வந்து பறிபோகுது. இதனால வந்து தேவர்கள் வந்து இந்த ஈஸ்வரனை வந்து எறும்பா மாறி 300 ருத்ர நாம ஜபங்கள வந்து ஜபிச்சு, அவங்களோட பதவிய வந்து திரும்ப பெற்றதா ஐதீகம். இந்த கோயிலோட வரலாறு வந்து இதுதான். இந்த கோயில் வந்து யுகம் யுகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பழைய கால கோயில் இது. இந்த கோயிலோட சிறப்புன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோமவாரத்தப்ப வாரம் வர திங்கட்கிழமை அப்ப வந்து 9லேருந்து 11 மணிக்குள்ள வந்து 300 நாமங்கள் வந்து ஜபிச்சு இங்க வந்து பூஜை நடக்குது. இந்த பூஜை தான் வந்து இந்த கோயில்ல வந்து சிறப்பு. இந்த கோயில வந்து நாங்க தரிசிச்சப்போ வந்து பூசாரி வந்து எங்கள்கிட்ட பேசுறது வந்து கேட்கலாம் வாங்க. அடையணும்னா பக்தி பண்ண தான் அடையலாம். ஏன்னா அதான் நமக்கு டாஸ்க்கு. ஸ்கூலுக்கு போனால் அதான் டாஸ்க்கு. படித்தாதானே பரீட்சை எழுதலாம். இந்த கோயில் வந்து பரிகாரத்துக்குள்ள கோயிலா சாமி? இது பரிகாரம் கிடையாது, அனுகிரகம் தான். பரிகாரம்னா சாஸ்திரத்தில் கிடையாது. பரிகாரங்கிறது ஒத்திவைப்பு கடன்னு பேர். என்னைக்கு இருந்தாலும் நம்ம அடைச்சு தான் ஆகணும். இந்த ஜென்மத்தில் அடைச்சு தான் ஆகணும். அந்த கடனை வச்சுக்க முடியாது. வினை இருக்கிற வரைக்கும் பிறவி தொடர்ந்துட்டே இருக்கும். வினை எப்போ தீருதோ அப்போ பிறவி கிடையாது, இறைவனோட சேர்ந்துடும். சுவாமி அப்படிதான் அனுப்புறாரு நமக்கு. ஏன்னா 84 லட்சம் உயிரினங்கள் அவரால் படைக்கப்பட்டது. ஒரு புல்லுலேருந்து ஆரம்பிச்சு தான் நம்ம வரோம் மனிதனா. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். புல்லுனாலும் கூட மாடு திங்கிற புல் இருக்கு, கால் மீதி படுற புல் இருக்கு. அந்த அருகம்புல்லா பிறந்து அது பிள்ளையாருக்கு சாத்தும் போது அதுக்கு பரிணாமம் ஏற்படுது. அப்படிதான் ஒன்றும் ஒரு பூவா இருந்தாலும், ஒரு ரோஜா பூவா இருக்கட்டும், ஒரு மல்லிகை பூவா இருக்கட்டும், இறைவனுக்கு போகும்போது அதுக்கு ஜென்மம் மாறுது. அதே இதுக்கும் போடுறோம், இடத்துக்கும் போடுறோம். அப்போ இது இப்படி போகிற பூவெல்லாம் விரைவான பூ. இப்படி இறைவனை நோக்கி போகிற பூவெல்லாம் புண்ணியம் செய்த பூ. அதுலேருந்து எதிர்பாராமல் யாராவது அந்த பூவை கொண்டு போடும்போது அவங்க அதை முன்னேற்றுறாங்க. அப்படி தான் ஒருத்தரையும் முன்னேற்றுறாங்க. அப்படிதான். இப்போ அதுபோல் மனிதனுக்கு என்ன பண்ணால் ஒரு குரு உபதேசம் பண்ணி நம்ம உயர்த்துறாங்க. ஒன்றுமே தெரியாதமோ ஒருத்தர் ஆலோசனைனா அதுபடி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு நல்லது கிடைக்குது. அப்போ இப்படியே நம்மளை மாற்றி கொண்டு இறைவன்கிட்ட சேர்க்கறது தான் வேலை. இறைவனும் அதுதான் எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன எல்லா டாஸ்க்கும் கொடுத்தாச்சு, நம்ம தானே நிறைவேற்றணும் டாஸ்க்கை. அவர் பிடிச்சி கையை பிடிச்சா இழுப்பாரு. இந்த கோயில் நல்ல கோயில் வாப்பா நான் கூப்பிடுவாரு. அப்படி கொடுத்தா மதிக்க மாட்டாங்க. நாங்க திருப்பாம்புரம் போறதா இப்ப நாங்க சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு நாங்க நின்று உள்ள வந்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணிட்டு சார்பா வண்டி நிறுத்தி யாருமே பாக்குறவங்கிறது கிடையாது. டைலமாவில தான் வருவாங்க. யாராவது எப்பவுமே கார் போறவங்க கொஞ்சம் தூரம் போய் ஓடி போய் தான் நின்றுட்டு திரும்பி வருவோம். யாராவது உள்ளவங்க சொல்லுவாங்க இந்த கோயிலை பார்த்துட்டு போலாமே அப்படின்னு. அப்படிதான் வருவாங்க. அதே மாதிரி அந்த தாண்டி போகும். லாக்கில் வண்டி நிறுத்துறவங்க இந்த கேள்விப்பட்டவங்க மட்டும் தான் லாக்கில் வந்து வண்டி நிப்பாடி சாமி கும்பிடுவாங்க. அது மாதிரி வராங்க. திங்கக்கிழமையில திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, பெங்களூரு இல்லைன்னா வராங்க இந்த கோயிலுக்கு. ஏன்னா ஆன்மீகத்தை நட்புங்கிற ஒரு யூடியூப்ல போட்டிருக்கு இந்த கோயிலுடைய பெருமையை பற்றி. இந்த கோயில் பெருமையை அகஸ்திய விஜயம் புக்லையும் போட்டிருக்காங்க முன்னாடியே. அதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த இடம் தெரியாம போய் ஆழத்துங்கிற பேர் நிறைய ஊர் இருக்கு. அதனால தெரியாம இருக்கு. அப்புறம் கொடவாசல் திருவாரூர் மாவட்டம்னு பார்த்தா இந்த கோயிலை காட்டுது ஊரில் எறும்பீஸ்வரர்னு. அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. திங்கக்கிழமை தான் இந்த கோயில் விசேஷம். நல்லா இருக்கு. இது ராஜகோபுரத்துக்காக போட்டது. அது அப்படியே நின்று போச்சு. இந்த கோயில் வந்து 3ஆம் குலத்தங்க கட்டிருந்த கோயில் இடிஞ்சு போயிருந்தது 2010 வரைக்கும். 2014 தான் கும்பாஷம் வச்சிருக்காங்க. 2010 எடுத்து 14. அது மாதிரி கோயில் இது. இந்த கரதோஷங்கள் அப்படிங்கிற அசுரன் வாழ்ந்த காலத்தில் தேவர்களை கொடுமை பண்ணுறோம். அப்போ தேவரெல்லாம் சுவாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி அசுரன் வச்சு உங்களுக்கு பதவி மட்டும் தரணும். சுவாமி சொல்கிறார் பூலோகத்தில் வடாரண்ய கஷேத்திரம்னு இருக்குது. சதுர்வேதம் வழிபட்ட ஸ்தலம். அங்கே வந்து என்ன வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்குது. இந்த ஊருக்கு தான் வடாரண்யம். வடம்னா ஆலமரம், ஆரண்யம்னா காடு. சமஸ்கிருதத்துக்கு வடாரண்யங்கிறது ஆலமரம், ஆலங்காடுங்கிறது ஆலத்தூர்னு தமிழ் வச்சுட்டாங்க. இந்த சுவாமி சதுர்வேதம் வழிபட்ட சுவாமி. இந்த கோயில்லாம் பழமை கோயில்லாம் யுகமாக இருக்குது. எல்லா யுகத்துலேயும் ராமர் வாழ்ந்த காலத்தில் இருக்குது, கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. ராஜா காலத்தில் ராஜா கட்டுறான், நாம இருக்கிறதுல நம்ம கட்டுறோம். அது மாதிரி இது வளர்ந்துட்டு திருப்பி அந்த சர்க்கிள் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி இந்த கோயில் இதே இடத்துல தான் ஸ்தாபனம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை வாட்டி இது இடிஞ்சு விழுந்தாலும் திருப்பி எடுத்து கட்டும்போது இதே இடத்துல ஸ்தாபனம் ஆகும். ஏன்னா இது வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற இடம். இந்த இடத்துல அமைச்சாதான் இந்த சுவாமிக்கு சாணித்துன்னு அதை அந்த காலத்துலேயே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுபோல் வழியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து பிறவி மாறி வரோம். இப்போ நாம இந்த கோயிலுக்கு வரணும்னா நமக்கு இதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள வர முடியாது. உண்மை அது. கண்டிப்பா உண்மை. நீங்க அதை நம்ம எத்தனை பேர் எடுத்தா நமக்கு தெரியாது. ஏன்னா தான் சொன்ன வினை இருக்கிற வரைக்கும் பிறவி தொடரும். வினை தீர்ந்து போச்சுன்னா பிறவி காலி, சாமியோட அடைஞ்சிருவோம், திரும்பி வர மாட்டோம். அதுக்குதான் அவர் அமைச்சிருக்காரு. கடன் அடைச்சிட்டு வாப்பான்னு இருக்காரு. வினை தான் கடன். நாம செய்த வினை தான் கடன். அதனால நம்ம அந்த மாதிரி வரும்பொழுது சாமி வந்து வினையை தீர்க்கிறதுக்கு ஈஸி. அவர் ஒன்றும் பொண்ணு குடமா பாலை கொட்டு உங்களுக்கு சக்திக்கு என்னவோ அதை செய்யும்.
என்ன செய்யறோம், நம்ம குழந்தைகிட்ட சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், நம்ம கை நீட்டு சாக்லேட் கேட்குறோம், வாங்க தெரியாம கேட்கல, அதுக்கு கொடுக்குற தன்மை இருக்கான்னு. அதே மாதிரி சுவாமி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு, அறிவு கொடுத்துருக்கிறாரு, நம்ம கை காலெலாம் நல்லா கொடுத்துரு. அப்படி கொடுத்துட்டு நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நன்றி நினச்சி பார்க்குறானா அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு விரல் விழுந்து கட் ஆகிடுச்சுன்னு டாக்டர் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு 10,000 வாங்கிட்டு வர, ஆனால் விரலை கொடுக்க முடியாது அவரால். அப்போ இந்த தேங்காய் எத்தனை கோடி, அப்போ நம்ம கோடீஸ்வரன் தானே. அப்போ அத்தனை கோடி கொடுத்தவருக்கு நம்ம ஒன்றுமே சொல்கிறது இல்லையே, செய்கிறது இல்லையா அவருக்கு. ஏதோ ஒரு கோரிக்கைக்கு தான் நம்ம அவர்கிட்ட போய் பார்க்குறோமே தவிர, இவ்வளோ பெரிய தேகம் கொடுத்த ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் எத்தனை லட்சம் ஆச்சு, அதெல்லாம் நல்லா இருக்கும்போது அதுதான் சாமி கொடுத்த அனுகிரகம். அப்போ எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக கொடுத்து இறைவன் நமக்கு வந்து நல்லா வச்சிருக்காரு. அதை நம்ம பாதுகாப்பு பண்ணி பக்தி பண்ணால் பாதுகாப்பாயிடும். பக்தி பண்ணால் பாதுகாப்பாயிடும், பக்தி பண்ணால் தப்பு பண்ண மாட்டோம், பாதுகாப்பாயிடும் பொருள். பக்தியை விட்டு விலகும் போது பொருள் வீணாக போயிடும். அதனால் அதுதான் டாஸ்க்கு, நமக்கு பக்தி தான் டாஸ்க்கு. பக்தி எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒரு விளக்கு போட்டாலும் பக்தி தான், ஒரு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாலும் பக்தி. ஏன்னா என்கிட்ட எதுவும் இல்லைன்னா என்ன சுற்றி வா, சுத்தமும் முடியலையா நமஸ்காரம் பண்ணு. சாமி ரொம்ப லோவாக நமக்கு கொடுக்குறாரு பக்தியை. அதை நம்ம அதை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியல. ஒன்று இல்லைன்னா நிறைய செஞ்சால் தான் செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்குறோம். அதான் அவருக்கு எதுவுமே பிடித்த முடியாது. ஏன்னா எல்லா பொருளும் அவர் படைத்து என்னத்தை கொடுக்க போறீங்க, அவங்க படைக்காது. அவர் படைச்ச ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும், வெத்தலை பாக்கு இருக்கட்டும், தேங்காய் இருக்கட்டும், ஒரு எந்த பொருளை பாலாகட்டும், பழம் எதாக இருந்தாலும் அவர் உற்பத்தி பண்ணது தானே. அந்த சன்னதிக்கு போனாலே புண்ணியம். அவ்வளவுதான். அதான் சூட்சுமம். செயின் ரியாக்ஷன்ல தானே எல்லாம். சூட்சுமம் புரிஞ்சவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க, புரியாதவங்க தான் ஓட்டி 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 அழித்து போயிருக்காங்க. அதனால் பரிகாரங்கள்லாம் ஒத்திவைப்பு கிடையாது. நம்ம வழியில் போயிட்டு இருக்கோம், ஒரு வயிற்று வலி வருது, மெடிக்கலுக்கு போய் மாத்திரை போட்டுக்கிறோம், அந்த வயிற்று வலி சௌகரியம் மாதிரி அடுத்த வேலையை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வயிற்று வலி வந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா போய் டாக்டரை பார்த்துருவோம். ஐயா அது மாதிரி 4 வாட்டி வந்துச்சு, நான் மாத்திரை வாங்கி போட்டேன்னு. அப்போ ஒரு சில இதுக்கு அதுக்குள்ளதில்லை, இது வேறு இது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் சுவாமி வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு பக்கத்தில் சைடு எஃபெக்டாக சேர்ந்துட்டு தான் இருக்கும். பரிகாரம் பண்ணாமல் வரக்கூடிய கஷ்டங்களை அவருடைய அனுகிரகத்தோடு நம்ம அதை தாண்டி போகணும். தாண்டி போக சக்தியை அவர் கொடுப்பாரு, அவங்களாம் நம்ம தாண்டவே முடியாது நம்மளால எதையுமே. அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சுவாமிகிட்ட பக்தி பண்ணி எல்லாமே அடைஞ்சிடலாம். அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தது சந்தோஷம். நினைச்ச காரியம் நடக்கும். திங்கக்கிழமையில தான் இங்கே பூஜை. 9 மணிக்கு காலையில் இந்த ருத்ர திரிசதின்னு இந்த கோயிலில் இந்த தேவர்கள் பண்ணது. நான் கரதோஷ அசுரர்களால் தேவர்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சி பூஜை பண்ணுறதுக்கு வராங்க. அசுரனுக்கு தெரியாமல் பூஜை பண்ணணும். தேவ பூஜை பண்ணால் அசுரனுக்கு பலம் குறையும், ஆனால் பண்ண விட மாட்டான். அதுக்காக என்ன பண்ணாங்க, எறும்பா மாதிரி சுவாமியை வழிபட்டு அவங்க மீண்டும் பதவி அடைஞ்சாங்க. மகாவிஷ்ணு அந்த அசுரனை அழித்து மீண்டும் பதவி கிடைச்சிது. பதவி சேத்திரம்னு போயிருங்க. திங்கக்கிழமையில ருத்ர திரிசதி அர்ச்சனை தான் இங்கே விசேஷம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒரு முறை மட்டும்தான் அந்த அர்ச்சனை. 9:30க்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும், 11:00க்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அது ஒன்று தான் விசேஷம். ஒரு நாள் மட்டும் தான் பண்ணுறோம், பாக்கி நாளில் கிடையாது அந்த அர்ச்சனை. பாக்கிமா சாதாரண அஷ்டோத்திரம் தான். அது என்ன, அந்த சிவனுடைய ருத்ர நாமாவளி 300 நாமாவளி அர்ச்சனை. நீங்கள் அதை பார்க்குறது வந்தால் திங்கக்கிழமைக்கு வந்தீங்கன்னாக்கா காலைல 9:00 இங்கே வந்தீங்கன்னா ருத்ராட்சத்தை வச்சு அர்ச்சனை. ருத்ர திரிசதின்னு இறைவனுடைய 300 பேர், அதனால அர்ச்சனை பண்ணுறது பேரை சொல்லி நல்லா இருக்கும். அவ்வளோ வசதியான மந்திரம் அது. அது வாரத்தில் ஒரு நாள் தான். நான் திங்கக்கிழமை தான், சோமவாரம் அவருக்கு உகந்த நாள். அது இந்த கோயிலில் அது பண்ணியிருக்காங்க, தேவர்கள் பண்ணி தான் அந்த பதவி அடைஞ்சாங்க. அதாவது நம்ம பிரார்த்தனையாக இருந்தால் அதை பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அதை பண்ணிட்டு இருந்தால் நமக்கு சகலமாக சௌகரியமாக எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் திருவாரூர் தானே, திங்கக்கிழமையில் வாங்க. வரேன் சாமி, கண்டிப்பாக. வாங்க. ஓகே.